தெய்வ வழிபாட்டில் யார் இருக்காங்கன்னா, நம்முடைய மூதாதியாரெல்லாம் அங்கே வந்து இருக்காங்க, ஆத்மஸ்வரூபமாக இருக்காங்க. நம்ம ஒன்று உணரணும், என்னென்னா இந்த உடம்பு வந்து அழியக்கூடியது. இந்த உடம்பு உள்ளுக்குள்ளே உள்ள ஆத்மா அழியாது. ஆத்மாகப்பட்டது விளக்கமாக சொல்லணும்னா, செல்ஃபோனில் சிம் கார்டில் நம்ம பதிவு பண்ண நம்பர்லாம் அப்படியே இருக்கும். ஃபோனு வீணாக போனால் கூட சிம் கார்டு வீணாக போகாமல் இருந்தால் நம்பர்லாம் திரும்பி எடுத்துகிறோம் இல்லையா? அந்த போல் நமது ஆத்மா, இந்த உடம்பு தான் அழியும், ஆத்மாவாகப்பட்டது எங்கே பார்த்தாலுமே நிறைஞ்சிருக்கும். இந்தமாரி ஒரு கோயிலை உண்டு பண்ணுறதுக்கு நம்ம மூதாதியார் யாராவது ஒருத்தர் என்ன பண்ணியிருப்பார், ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த இடத்த வாங்கி அங்கே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கோயிலை உண்டு பண்ணியிருப்பாங்க. உடனடியாக அது உண்டாயிருக்காது. சாதாரணமாக மேடையாக இருந்திருக்கும், அப்புறம் ஒரு சாமி வச்சுருப்பாங்க, அப்புறம் ஒரு பதிவு வச்சுருப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பதிவு, இப்போ வந்து எல்லோரும் மேடை கட்டியிருக்காங்க. அடுத்து இன்னொரு 10 வருஷம் கழிச்சு யாராவது வந்து இதில் உள்ள எல்லா சாமிக்கும் உருவம் வைக்கணும், சிலை வைக்கணும்னு ஏற்பாடு பண்ணுவாங்க. அப்படி சிலை உண்டாகும். முதல்ல ஆதி காலத்தில் சாமி எப்படி உண்டாருச்சுன்னா பதிவாக தான் இருக்கும். எல்லா சாமிக்கு முன்னாடி ஒரு கல் வச்சுருப்பாங்க, பதிவு தான் வச்சுருப்பாங்க. இந்த பதிவுலேருந்து தான் உருவத்தை கொண்டு வந்தாங்க. இப்படி நான் ஒரு கோயில் உருவாக்கிட்டு இருக்கேன், ஸ்ரீ கல்யாண காளீஸ்வரி சித்தர் பீடம்னு. கல்யாண காளீஸ்வரின்னு ஒரு அம்பாவை பிரதிஷ்டை பண்ணி 10 வருஷமாக பூஜை பண்ணிகிட்ருக்கோம். அந்த கோயில் வேலை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நடந்துகிட்ருக்குது. அப்போ 10 வருஷம் ஆயிடுச்சு. என்னுடைய குலதெய்வம் வந்து காத்தாயம்மன். இனி வருங்காலத்தில் எங்களுடைய குடும்பம், எங்களுடைய சார்ந்தவங்களாம் என்ன பண்ணுவாங்க, இந்த கல்யாண காளீஸ்வரி தான் கும்பிடுவாங்க.